வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடித்ததால் 4 பேர் உயிரிழந்ததாக புகார். கள்ளச்சாராயத்தால் உயிரிழக்கவில்லை என ஆட்சியர் ஷ்ரவன்குமார் ஷெகாவத் தகவல். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 5 பேர் உயிரிழந்ததாக எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை கண்டனம். மரணத்தை தடுக்க தவறிய அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ராமதாஸ் கோரிக்கை. வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மாலை இரவில் மேலும் 2 நாட்கள் மழை தொடரும். மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மனு தாக்கல். 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் பொன்முடி பேட்டி. விக்கிரவாண்டியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு. மாவட்ட தேர்தல் அதிகாரி பழனி ஆய்வு செய்தார். நீட் முறைகேடுகளை கண்டித்து நாளை மறுநாள் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். திமுக மாணவரணி சார்பில் ஜூன் 24 சென்னையில் போராட்டம். பள்ளிகளில் சாதி வன்முறையை தடுப்பது தொடர்பான சந்துரு குழுவின் அறிக்கைக்கு பாஜக எதிர்ப்பு. சட்டப்பேரவையில் விவாதம் நடந்தால் எதிர்த்து பேசுவோம் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாஜக நிர்வாகிகளுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என தமிழிசை விளக்கம். தனது கருத்து திரித்து கூறப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான் 5 ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்லை. தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க. சென்னை பெசன்ட் நகரில் சொகுசு கார் மோதி பெயிண்டர் உயிரிழந்த விவகாரம். ஆந்திர எம்பி மகளின் கார் பறிமுதல். மேலும் 2 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி சான்றிதழ். 2 கைது செய்து கிளை காவலர்கள் விசாரணை. மாஞ்சோலையில் இருந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற கிளை ஆணை. தேயிலை நிறுவன ஒப்பந்தம் முடிந்ததால் வெளியேற்றும் முடிவுக்கு எதிராக வழக்கு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவது தொடர்பாக ஜூன் 28 ஆலோசனை. தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்கிறது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி கோயிலுக்கு மலையேறி செல்லும் பக்தர்கள். பௌர்ணமி வழிபாட்டிற்காக இன்று முதல் 4 நாட்கள் அனுமதி. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் அருகே கோயில் திருவிழாவில் அருந்து விழுந்த பறவை காவடி. நேர்த்திக்கடன் செலுத்த வந்த 2 பக்தர்கள் உயிரிழந்த பரிதாபம். பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் 17 நாட்டு தூதரக அதிகாரிகள் பங்கேற்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் திமுக நகராட்சி தலைவருக்கு திமுக கவுன்சிலர்களே எதிர்ப்பு. அதிமுக கவுன்சிலர்களுடன் இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். சுட்டுக் கொல்லப்பட்ட காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜாருக்கு கனடா நாடாளுமன்றத்தில் மரியாதை. இறந்து ஓராண்டு நிறைவுற்றதையொட்டி 1 நிமிடம் மௌன அஞ்சலி.
தொடர் தோல்வியால் ஒருநாள் மற்றும் T20 கேப்டன் பதவியை ராஜினாமா செய்தார் நியூசிலாந்தின் கேன் வில்லியம்சன். 2024-2025 ஆண்டுக்கான தேசிய அணியின் ஒப்பந்தத்தை நிராகரித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணி தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணி தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலருடன் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே பாமகவுடைய வேட்பாளர் சி அன்புமணி பாமகவுடைய தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு ஊர்வலமாக வந்து தற்போது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவரோடு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் GKMD மற்றும் வழக்கறிஞர் பாலு, அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள், இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகள், அமமுகவுடைய நிர்வாகிகள் என கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடன் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக வேட்பாளர் காலையில் அன்னியூர் சிவா வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் தன்னுடைய வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என்ற கொள்கை முடிவில் இருந்த பாமக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்ற முடிவெடுத்து தற்போது நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறது. இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸே உடன் வந்து தற்பொழுது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கார். மாலையில் பாமக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர் சந்திக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தற்போது பாமக வேட்பாளர் சி அன்புமணி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். முன்னதாக திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அங்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா அங்கு களம் காண்கிறார். இந்நிலையில் தற்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக வேட்பாளரை தொடர்ந்து பாமக வேட்பாளரும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் தற்போது இன்று காலை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் தற்போது பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். உடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உடன் இருந்தார். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு தற்போது அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களையும் சந்திக்கிறார். நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம், பாட்டாளிகள் பலம், விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கும் தான்.
10 ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம், எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள். அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது. காரணம், இது எங்களுடைய பகுதி, எங்களுடைய தொகுதி, நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் ஃபார்முலா, இப்பொழுது நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி ஃபார்முலா. பெண்ணாகரம் ஃபார்முலாவிலே களத்தில் இறங்கி வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்குகளை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு பாமக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். பள்ளிகளில் சாதிய வன்முறையை தடுப்பது தொடர்பான சந்துருவின் அறிக்கை நகலை தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் பாஜகவை சேர்ந்த ஊராட்சி குழு துணைத் தலைவர் ராஜபாண்டி கிழித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், அதாவது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படக்கூடிய ஜாதி மோதல்களை களைவதற்காக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் குழுவான ஓய்வு பெற்ற சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவானது நேற்று தனது 650 பக்கங்கள் அடங்கிய அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் கல்லர் சீரமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகள், ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட நலத்துறை சார்பாக இயங்கக்கூடிய பள்ளிகளை கலைந்து அரசு பள்ளி என அழைக்க அரசாணை வெளியிட வேண்டும் மற்றும் பள்ளி மாணவர்கள் கைகளில் ஜாதிய அடையாளங்களை குறிக்கும் வகையில் கயிறுகள் மற்றும் செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கக்கூடாது உள்ளிட்டவற்றை அமல்படுத்த வேண்டும் என்ற அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கைக்கு தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவை சேர்ந்த ஊராட்சி குழு துணைத் தலைவராக உள்ள ராஜபாண்டி என்பவர் சந்திரவின் ஆய்வு அறிக்கை பக்கங்களை கிழித்தெறிந்து தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். அவரது எதிர்ப்புக்கு காரணமாக, அதாவது இந்த அறிக்கை அரசு பள்ளிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 70% அதிகமாக சிறுபான்மையினரால் நடத்தப்படும் பள்ளிகளில் ஏற்கனவே திலகமிடுவது, கைகளில் கயிறு அணிவது ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் முழுக்க இந்து மாணவர்களை மட்டும் குறிவைத்து இந்த ஆய்வறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தனது ஆய்வை மறு ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி இந்த எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். அதற்கு அங்கிருந்த ஊராட்சி செயலர் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் நலனுக்காக கூடுகின்ற இந்த கூட்டத்தில் இதுபோன்ற அறிக்கைகள் எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடாது என கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து ராஜபாண்டியின் செயலுக்கு ஒரு சில உறுப்பினர்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்தனர். பாலவேல், இதனால் அந்த கூட்டரங்கில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி பழனிக்குமார், விரிவான விவரங்களுக்கு. இந்த பகுதி மக்களோடைய அவர் ஒருதலை பட்சத்தோடு நிறைவேற்றி இருக்கிறார்.